ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸில் சாப்டர் 1ல் எடுத்துக்காட்டு 1.8 பார்க்குறோம். அதில் பாருங்கள், x ஈக்குவல் டு -5 1, 3, 4 மற்றும் y ஈக்குவல் டு ஏபிசினின் எக்ஸிலிருந்து ஒய்க்கு பின்வரும் உறவுகளில் எவை சார்பாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் அதில் R1 -5, A 1, A 3, Bன்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி R2 R3 3 கொஸ்டின் வந்து தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஏரோ டயக்ராம் போட்டோம்னா தான் அதில் எது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரியும். சார்பு அப்படின்னா ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். எது ஃபங்க்ஷன் எது ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், R1 நம்ம எக்ஸில் இருக்க வேல்யூஸ்லாம் இந்த ஏரோ டயக்ராம் எழுதிக்கிறோம். -5 1 3 4. ஒயில் இருக்கிறது வந்து ஏபிசி போட்டாச்சு. இப்போது அந்த R1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், -5, Aன்னு இருக்கா. அப்போ -5க்கும் ஏவுக்கும் ஏரோ மார்க் போடணும், 1க்கும் ஏவுக்கும் ஏரோ மார்க் போடணும், 3க்கும் பிக்கும் ஏரோ மார்க் போடணும். 4ங்கிறது எக்ஸுங்கிற அந்த கணத்தில் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆனால் 4க்கு வந்து எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்லை. இந்த கோடொமைனில் எந்த ஒரு எலமெண்ட்டும் இவங்க கொடுக்கல இந்த R1ல். அதனால் 4 வந்து அப்படியே விட்டுறணும். இப்போ நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கணும். நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே இதனோட எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருக்கேன். ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறதனோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. 5 அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து ஏ, 1ங்கிற ஸ்டூடெண்ட்டோட நேமும் ஏ தான். இப்போ ஒரு கிளாஸில் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே நேம் இருக்கலாம்ல, தப்பு இல்லை. 3ங்கிற ஸ்டூடெண்ட்டோட நேமு பி. ஆனால் 4ங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேமே இல்லை. ஒரு கிளாஸில் நேமே இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பானா? இல்லை. அப்போ இது வந்து சார்பு இல்லை. இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் ஏரோ மார்க் இருக்கணும், அது தனித்தனியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து சார்புன்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட் 4ங்கிற எலமெண்ட்டுக்கு வந்து ஏரோ மார்க் இல்லை, அதனால் இது வந்து சார்பு இல்லை. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. R1க்கான உறவை அம்புக்குறி படத்தில் குறிக்கலாம், குறிச்சாச்சு. R1 சார்பாகாது. ஏன் அப்படின்னா 4 பிலாங்ஸ் டு எக்ஸ், அதாவது எக்ஸில் இருக்கிற 4க்கு ஒய்யில் நிழல் உரு இல்லை அப்படிங்கிறனால. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வாங்க. -5, B, -5க்கும் பிக்கும் போட்டாச்சு. 1, B 1க்கும் பிக்கும் போட்டாச்சு. 3, A 3க்கும் ஏக்கும் போட்டாச்சு. அடுத்தது 4, C 4க்கும் சிக்கும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் அடிப்படையில் பார்ப்போம். -5ங்கிற ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து பி, 1ங்கிற ஸ்டூடெண்ட்டோட நேமும் பி தான், 3ங்கிற ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து ஏ, 4ங்கிற ஸ்டூடெண்ட்டோட நேம் சி. சரிதானே? அப்போது 5ங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் 1ங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் பிங்கிறது நேமாக இருக்குது. இந்த மாதிரி 2 பேர்த்துக்கு ஒரே பேர் வரலாம், தப்பு இல்லை. அப்போ இது இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஏரோ மார்க் இருக்குது. அப்போ இது சார்பாகும். ஏன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒய்யில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது அப்படின்ட்டு முடிவு கொடுக்குறோம். அடுத்து தேர்டு பாருங்கள், -5, A 1, A 3, B 4, C 1, B. இப்போது -5 அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஏங்கிறது பேர், 1ங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஏங்கிறது பேர், 1ங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மறுபடியும் பிங்கிறது பேருன்னு வருது. இந்த மாதிரி வருது பாருங்கள். 1ங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 2 நிழல் உருக்கள் இருக்குது. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2 பேர் இருக்குமா? அது இருக்காது இல்லை. அப்போது இது வந்து சார்பாகாது. R3 வந்து சார்பாகாது. ஏன் அப்படின்னா 1 பிலாங்ஸ் டு எக்ஸுக்கு 2 நிழல் உருக்கள் இருக்குது. 2 நிழல் உருக்கள் இருந்தால் அது சார்பில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் இதனோட எக்ஸ்ப்ளனேஷன். நன்றி.